ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை இடியாப்பம். சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்ல ஹெல்த்தும் கூட. வாரத்தில் ஒரு டைம் நம்ம இப்படி முருங்கைக்கீரை இடியாப்பம், முருங்கைக்கீரை ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இடியாப்பத்து கூட சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு வருது, இது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட 2 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டம் வந்துடும். ஒரு பவுலில் 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இடியாப்பு மாவு கூட எடுத்துக்கலாம். நாங்கள் பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கறனால பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். 1/2 கப் எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது கூட நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் ஊற்றி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. சுடு தண்ணி சேர்க்கும்போது இந்த மாவு கொஞ்சம் வெந்து வந்துடும். நல்லா கைகளாலேயே பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் இதில் சேர்த்துக்கிங்க. சேர்த்து பிசைஞ்சு அப்படியே வச்சுக்கலாங்க. தேங்காய் சேர்க்கும்போது இடியாப்பம் நல்லா மணமாகவும் இருக்கும், இடியாப்ப புளியருக்கு ஈஸியாகவும் இருக்கும். இடியாப்பச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணில் தட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிணைஞ்சி வச்சுக்கிற இடியாப்ப மாவு எடுத்து இந்த அச்சில் சேர்த்துக்குங்க. இடியாப்ப புளியருக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா அந்த இடியாப்ப அச்சில் இத்தினுண்டு எண்ணெய் தடவிக்கங்க. இட்லி சட்டியில் வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் புளிஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இடியாப்பம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாங்க. அழுங்காமல் எடுத்து தட்டத்தில் வச்சிடலாங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை இடியாப்பம் தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் இல்லை குருமா சேர்த்து நம்ம இதை சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைகளுக்கு இது போல் கலராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.